கிளப்பு மஞ்சந்துடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரியினுடைய அதிபர், இலங்கை தொழில்நுட்ப கல்வி சேவையினுடைய முதலாம் தர அதிகாரி, பல பதவிகளை வைத்தவர். தற்போது மட்டக்களப்பு மஞ்சந்துடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரிக்கு வந்திருக்கின்றார். இங்கே அதாவது 22 பாடநெறிகள் 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. தற்போது வர்த்தமானி பிரசுரத்தின்படி 40 பாடநெறிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அதை பற்றி சற்று கூறுங்கள். மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த 2025ஆம் ஆண்டிற்கு முழு நேரம், பகுதி நேரம் உட்பட NBQ 3 தொடக்கம் மட்டம் 6 வரையிலான 40 கற்குநெறிகளை நடாத்துவதற்கு எமது திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் திரு ஜெகத் சார் மற்றும் முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர் நாயகம் திரு பரமேஸ்வரன் சார் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் எமக்கு அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது. அது வர்த்தமானியில் அந்த கற்கனைகள் தொடர்பான விவரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக 2022-19 கற்கனறிகள் நடத்தப்பட்டது. 2022இல் 22 கற்கனறிகளாக, 2024இல் 24 கற்கனறிகளாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த 2025ஆம் ஆண்டில் மேலதிகமான பல புதிய கற்கனறிகளை ஆரம்பிப்பதற்கான அனுமதிகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முழு நேர கற்கனறிகளாக மேலதிகமாக இந்த ஆண்டில் NBQ Level 5 இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியன் கற்கனறி, டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியன் கற்கனறிகள் ஆரம்பிக்க உள்ளோம். அதே போல் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங், அதே போல் சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறது தொடர்பான புதிய கற்கனறி, இவ்வாறு முழுநேர கற்கனறிகள் 31 ஆரம்பிக்க உள்ளோம். ஏற்கனவே உள்ள கற்கனறிகளுக்கு மேலதிகமாக அலுமினியம் ஃபேப்ரிகேஷன்ஸ் கற்கனறியும் புதிதாக இவ்வாண்டு ஆரம்பிக்க உள்ளோம். இந்த கற்கனறிகள் அனைத்தும் இலவசமாக மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும். அதே போல் மேலதிகமாக மாணவர்களுக்கு 4000 ரூபாய் நிபுணதா சிசுசவிய புலமை பரிசலும் வழங்க உள்ளோம். ஆகவே எமது மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் இந்த கற்கனறிகளை கற்பதன் மூலம் தங்களது எதிர்காலத்தையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. பொதுவாக கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட எங்களுடைய முழுமையான மாணவர்களுடைய இன்டேக், அதாவது நாங்கள் சேர்த்துக்கொண்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட 850 மாணவர்கள் அளவில் கடந்த ஆண்டு அனுமதித்திருந்தோம். இந்த எண்ணிக்கையை இவ்வாண்டு நாங்கள் 1200 அளவில் அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். ஆகவே எமது மாவட்டத்தில் உள்ள பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தொழில் வழிகாட்டல் உத்தியோகஸ்தர்கள் இந்த விவரங்களை பாடசாலை கல்வியை முடித்த, OL சித்தி அடைந்த, சித்தி அடையாத மற்றும் AL சித்தி அடைந்த, சித்தி அடையாத இவ்வாண்டு 2025ஆம் ஆண்டில் AL பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு இந்த தகவல்களை வழங்கி அவர்களை இந்த கற்கனறியை முடிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இலகுவாக எமது மாணவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். அதேபோல் எமது அரச பிரதேச செயலகங்களில் கடமையாற்றுகின்ற வெளிக்கள உத்தியோகஸ்தர்கள், முக்கியமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதே போல் HRDO, மற்றது சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் போன்றோர் இந்த விவரங்களை மாணவர்களுக்கு வழங்கி இந்த குறிக்கப்பட்ட மாணவர்களை எமது கல்லூரியில் இணைத்து விடுவதன் மூலம் அவர்களது எதிர்காலத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலை காணப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை இந்த புதிய கல்வி ஆண்டில் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். முக்கியமாக சமுத்தி பணிமனை, சமுத்தி திணைக்களகம், மற்றது பிரதேச செயலகங்கள், பாடசாலைகள், வலய பணிப்பாளர்கள் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு
புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். ஆகவே நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், எமது மாவட்ட மக்கள் இந்த கல்லூரியை பயன்படுத்த வேண்டும். அதாவது இலவசமாக எமது மாவட்டத்தில் கல்வியை வழங்குகின்ற ஒரு அரச நிறுவனம் என்ற அடிப்படையில் இந்த தொழிற்கல்வி என்பது மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதுவும் பொதுவாக NVQ தராதரம் அதிகமாக எல்லா வேலைகளுக்கும் தற்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக ஒரு OL பாஸ் பண்ணாத ஒரு பொடியன் NVQ லெவல் 3 சர்டிஃபிகேட்டை எடுக்கும்போது அவர் OL தகமை பெற்ற ஒருவராக மாறுகின்றார். அதேபோல் NVQ லெவல் 4 கற்கனரையை முடித்து கொண்ட ஒரு மாணவன் AL பாஸ் பண்ணியதுக்குரிய தராதரத்தை பெற்ற ஒருத்தராக மாறுகின்றார். ஆகவே தொழிற்கல்வி என்பது அவருடைய எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியம். அதேபோல் ரஃப் அவுட் ஆகி, அதாவது இடைவிலகிய மாணவர்கள் கூட இங்கு வந்து எங்களுடைய கல்லூரியில் இணைந்து கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதேபோல் முக்கியமாக இந்த 3ஆம் நிலை கல்வி கூடாக, அதாவது 13+ திட்டத்தின் கூடாக கூட மாணவர்கள் எமது கல்லூரியில் இணைந்து நன்மை அடைகின்றார்கள். ஆகவே இந்த செயற்திட்டங்களுக்கு எமது மாவட்ட சமூகம், எமது சமூகத்தின் சமூக ஒரு எண்ண சிந்தனையோடு அவர்களுக்கு இந்த விழிப்பூட்டலை வழங்க வேண்டும். அதன் மூலமாக எமது கல்லூரியில் இணைத்து கொள்ள வேண்டும். எமது கல்லூரியில் மிகவும் பயிற்சி பெற்ற திறமையான வினைத்திறன் உள்ள போதனாசிரியர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு சிறந்த கல்வியூட்டல்கள் இங்கு வழங்கப்படுகின்றது. எமது திணைக்களகமும் எமது செயற்பாடுகளுக்கு உந்து சக்தியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களால் முடிந்த வரையில் மாணவர்களை உள்வாங்கி இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்துக் கொள்ள இருக்கின்றோம். அதேபோல் எமது இதுபோன்ற பகுதி நேர கற்கனர்கள் 9 கற்கனர்களை ஆரம்பிக்க உள்ளோம். அதிலும் முக்கியமாக நேஷனல் டிப்ளோமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, நேஷனல் டிப்ளோமா இன் குவான்டிட்டி சேவியரிங் என்கின்ற NVQ லெவல் 6 தரத்திலான 2 கற்கனர்களை இவ்வாண்டு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதேபோல் டிப்ளோமா இன் ரெஃபனேசி, அதாவது ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் என்கின்ற NVQ லெவல் 5 தரத்திலான டிப்ளோமா கற்கனரை இவ்வாண்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளோம். இது உண்மையில் திணைக்களங்களுக்கு இவ்வாண்டு புதிதாக அனுமதி தரப்பட்டுள்ளது. கிழக்கு மாநிலத்தில் மாணவர்கள் வேறு ஒரு கல்லூரியிலும் இந்த கற்கனர்களுக்கான அனுமதி கிடைக்கப்படவில்லை. ஆகவே இந்த ஏற்கனவே எங்களிடம் NVQ லெவல் 4 சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் இக்கற்கனர்களை தொடர்வதன் மூலமாக தங்களுடைய தகமைகளை கூட்டிக் கொள்ளக்கூடியதாகவும் வேலைவாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதேபோல் இந்த ஆண்டு ICT NVQ லெவல் 4 NVQ லெவல் 5 டிப்ளோமா கற்கனரையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையில் இந்த பகுதி நேர மாணவர்களுக்கு கட்டணம் பகுதி நேர மாணவர்களுக்கு 1 வருட கற்கனரையை பயிலுகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் 30,000 ரூபாய் செலுத்த வேண்டி வரும். அந்த 30,000 ரூபாய் வருஷம் உண்டுக்கா அல்லது ஒரு வருஷத்துக்கு 30,000 அதை பகுதியாக செலுத்தலாம். எத்தனை வருடம் அந்த ஒரு லெவல் 5? லெவல் 5 உண்மையில் அவர்களுக்கு 2 வருடம் படிக்க வேண்டும். லெவல் 6ம் 2 வருடம் படிக்க வேண்டும். லெவல் அதாவது அவங்களுக்கு ஒரு செமிஸ்டருக்கு 25,000 என்கின்ற அடிப்படையில் 25,000 2 வருடத்துக்கு அவர்கள் செலுத்த. செமிஸ்டருக்கு 25,000, செமிஸ்டருக்கு 25,000, 6 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை, 1 இயர் தான் அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு செமஸ்டர், ஒரு வருடத்துக்கு 25,000 ரூபாய் வரையில் வண்டி வரும். பொதுவாக NVQ லெவல் 6 படிக்கின்ற மாணவர்கள், எங்களிடம் ஏற்கனவே NVQ லெவல் 5 எடுத்த பல மாணவர்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி உங்களுடைய வேண்டுகோளுக்கிடங்க புதிதாக இந்த முறை நாங்கள் அனுமதியை பெற்றிருக்கின்றோம். ஆகவே அதை அன்பார்ந்த மாணவர்களே இலகுவாக காலடியில் நீங்கள் தூரம் சென்று படிக்க தேவையில்லை. மட்டக்களப்பு நிறைய போக்குவரத்து வசதி உள்ள ஆக்சஸ் உள்ள ஒரு இடத்தில் நமது தொழில்நுட்ப கல்லூரி அமைந்துள்ளது. ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பதவி உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கும் வேலை வாய்ப்புகளை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கும் வசதியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது தற்போது பார்க்கின்ற ஒரு அதிபர் பல விடயங்களை குறிப்பிட்டார். அதாவது NVQ லெவல் 3, 4, 5, 6 பாடநெறிகள், 40 பாடநெறிகள் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரியில் தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் கீழ் இந்த வருடம் 2025 ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற என்ற விடயத்தை தெளிவாக கூறினார். அதற்கு முழுநேர பாடநெறிக்கு இலவசமாகவும், பகுதி நேர பாடநெறிக்கு ஒரு செமஸ்டருக்கு, ஒரு வருடத்திற்கு 25,000 ரூபாயும் அறவிடப்படும்.
என்பதையும் குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல, பல பாடநெறிகள் மாணவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள், அதாவது NPQ லெவல் 6 செய்வதற்கு அவர்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அது தவிர்க்கப்பட்டு மட்டக்களப்புக்கு கொடுக்கப்பட்டு இங்கே ஒரு விடயத்தை நாம் குறிப்பிட்டே வேண்டும். அதாவது மட்டக்களப்பு மஞ்சந்தடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரி இலங்கை தொழில்நுட்பக் கல்வி பயிற்சி திணைக்களம் என்கின்ற போது சோமசூரியத்துக்கு என்கின்ற ஒரு தனி மதிப்பும் அவருடைய வேலையினுடைய திறனும், அதையே நேற்று பரமேஸ்வரன் மேலதிக பணிப்பாளர் நாயகம் கல்வி நடவடிக்கை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த மட்டக்களப்பு தொழில்நுட்பக் கல்லூரியிலே இந்த முயற்சி என்றால் அது அதிபர் சோமசூரியத்தினுடைய வழிகாட்டலும் அவருடைய நடவடிக்கையும் தான் என்பதை அந்த மேலதிக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையிலே அதிபர் சோமசூரியத்தின் ஒரு நட்பெயரினாலும் அவருடைய நடவடிக்கையினாலும் அவருடைய அன்பினாலும் அவருடைய செயற்பாட்டினாலும் அவர் எல்லோரையும் அணைத்து செல்லுகின்ற ஒரு நடவடிக்கையாலும் திணைக்களத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கின்ற காரணத்தினாலும் தான் கடந்த 2024ஆம் ஆண்டு என்னென்ன செய்ய வேண்டுமே அவற்றையும் செய்து முடித்ததுக்கு காரணத்தாலேயும் அவருக்கு இந்த அனுமதிகள் கிடைத்திருக்கின்றன. அதிலே விசேடமாக டிப்ளமா இன் ஹைநேஷனல் டிப்ளமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி குவான்டிட்டி சர்வேயிங் போன்றவருக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் கற்ற ஒரு மாணவன் NPQ லெவல் 4 கத்ததன் பின்பு அவர் அன்றாபுரம் பதுளை இன்று இன்னும் கொழும்பு என்கின்ற அலைய வேண்டிய நிலை முறை இல்லை. இதை நான் பல வருடங்களாக பணிப்பாளர் நாயகிடம் தொடர்ச்சியாக கேட்டு வந்திருந்தேன். நான் சமந்துறையில் இருந்த போதும் கேட்டு வந்திருந்தேன், அது தரப்படவில்லை. ஆனால் நான் தருவேன் என்கின்ற உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை கேட்டபோது என்னிடம் பணிப்பாளர் நாயகம் அவர்களும் பிரதி பணிப்பாளர் நாயகம் பரமேஸ்வரன் அவர்களும் கேட்ட விடயம் அதிபரிடமிருந்து உடனடியாக ஒரு கடிதத்தை அனுப்பும்படி இந்த பாடநெறி அனுப்பினேன். உடனே வந்து அதிபரிடம் சொன்னபோது அதிபர் உடனடியாகவே அந்த கடிதத்தை தயார் செய்து எனது வாட்ஸ்அப்புக்கு தந்திருந்தார். அதே மாதிரி அவரும் மெயிலில் அனுப்பியிருந்தார். அதே போன்று நானும் அதை பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்பியிருந்தால் அதன் அடிவில் அனுமதி கிடைத்தது மாத்திரமல்ல, பணிப்பாளர் நாயகம் என்னிடம் கேட்டாய் ஃபுல் டைம் வேண்டுமா பார்ட் டைம் வேண்டுமான்னு கேட்டார். அதிபரிடமும் கேட்டார். அதிபரிடம் கடிதமும் வந்தது. ஆனால் நாங்கள் பலவற்றையும் யோசித்து, அதாவது 4 கம்ப்ளீட் பண்ணின மாணவர்கள் அவர்கள் வேலை செய்வதனால் சனி ஞாயிறு தினங்களில் தான் அந்த வகுப்புகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக பகுதி நேர பாடநெறியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். முழு நேர பாடநெறியாக கூட பெற்றிருக்கலாம். முழு நேர பாடநெறியாக பெற்றிருந்தால் எங்களுடைய வேலைத்தளம் ஒர்க் ஷாப்புக்குரிய வசதி கூட காணாமல் இருந்திருக்கும். ஆகவே இங்கே இறுதியாக ஒரு விடயத்தை குறிவைக்க விரும்புகின்றேன். இந்த பாடநெறிகளிலே NPQ 3, 4 என்கின்ற பாடநெறிகள் தமிழ் மொழியிலும் 5, 6 என்கின்ற பாடநெறிகள் ஆங்கில மொழியிலும் நடத்தப்படும். அதாவது அண்மையிலே பண்டாரநாயக்க ஞாபகத்த மண்டபத்திலே நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிலே, அதுதான் இறுதி அறுவடை, மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது. அதிலே எங்களது இலங்கை தொழில்நுட்பக் கல்வி சேவையினுடைய சங்கத்தின் அதாவது தலைவர் அல்லது செயலாளர் நினைக்கிறேன், மாலிந்த என்ன பதவி, தலைவர் மாலிந்த அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னார், எங்களிடம் நல்ல எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க. ஆகவே நல்ல எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஊடாக நாங்கள் நல்ல கல்வியை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் ஊடாக எங்களால் வழங்க முடியும், DTT ஊடாக வழங்க முடியும் என்கிற விடயத்தை அவர் அங்கு குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று பணிப்பாளர் நாயகம் அவர்களும் நான் அவடத்தில் எடுத்த செவியிலே மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம், நீங்கள் இங்கு வரலாம், மாணவர்கள் அருகில் உள்ள தொழில்நுட்பக் கல்லூரிகளுக்கு செல்லலாம், அதேபோன்று நீங்கள் இந்த டிப்ளமா பாடநெறி மட்டும் NPQ 6 மட்டும் இங்கே பெறலாம் என்கின்ற விடயத்தையும் இங்கே சொட்டு காட்டியிருந்தால், அதுபோன்று நாங்கள் எங்களுடைய இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களம் கல்வி அமைச்சின் கீழ் இயங்குகின்றது. அதே போன்று அதற்கு எங்களுக்காக தொழிற்கல்வி, அதாவது தொழில்நுட்ப கல்விக்காக டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக ஒரு பிரதி அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த வகையிலே இந்த பாடநெறிகள் மென்மையும் மெருகூட்டும் என்பதில் எவ்வித அகையுமில்லை. அதே போன்று எங்களுடைய பணிப்பாளர் நாயகம் SC ஜகத் அவர்கள் கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல, வடக்கு மாகாணம் மாத்திரமல்ல, இலங்கை பூராக இந்த தொழிற்கல்வியை மேம்படுத்துவதற்கு அதிகூடிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். அந்த நடவடிக்கையின் அடிப்படையிலே இந்த தொழில்நுட்பக் கல்வி மென்மேலும் விருத்தி அடையும் என்பதையும் கூறி இறுதியாக நான் கூட 1985ஆம் ஆண்டில் உயர்தரம் கணித பாடம் கற்றதன் பின்பு 4 வருடங்களின் சித்தி அடைந்ததன் பின்பு நான் கல்வித்து இந்த தொழில்நுட்பத்துறை நான் சென்ற படித்த தொழில்நுட்ப கல்லூரிகளோ காடி தொழில்நுட்பக் கல்லூரி, சமாந்துறை தொழில்நுட்பக் கல்லூரி, யாழ்ப்பாணம் தொழில்நுட்பக் கல்லூரி, அருப்புல கண்டி தொழில்நுட்பக் கல்லூரி ஆகிய கல்லூரியில் நான் கல்வி கற்றிருந்தேன். அதன் பின்பு யூனிவர்சிட்டியிலும் ஒரு பாடநெறியை முடித்திருந்தேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது தொழில்நுட்ப கல்வியே எனக்கு வழி சமைத்து தந்தது. அதில் எவ்வித ஐயமில்லை. அந்த காலத்தில் வழிகாட்டியாக இருக்கவில்லை. நானே முடிவெடுத்து நானே அந்த தொழில்நுட்பக் கல்லூரிகளில் பாடநெறிக்கு இருந்து நான் அந்த காலத்திலே என்னை பொறுத்தவரையில் நான் விட்டு வைக்கவில்லை. ஒரு தரம் சிவில் இன்ஜினியரிங், மற்ற தரம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அடுத்த தரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், என்னென்ன படிக்க வேண்டுமோ தொழில்நுட்பக் கல்லூரி பெற வேண்டுமோ அவ்வளவு பெற்றேன். உண்மையாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
இலங்கை அரசாங்கத்தின் கீழே இயங்குகின்ற கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரி. ஆகவே நீங்கள் அவற்றுக்கு நேரடியாக வந்து எந்த நேரமும் எங்களுடைய அதிபர் அதேபோன்று எங்களுடைய அகாடமிக் நான் அகாடமிக் ஸ்டாஃப் எல்லாமே மிகவும் வினைத்திறனாக வேலை செய்கிற ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த பாடநெறிகள் தொடர்ந்து செல்லும். ஆகவே நீங்கள் டிகிரி பெறுவதற்கு மேலதிகமாக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே வருடம் யூனிவர்டெக் மாத்திரம் இருக்கிறது, அல்லது நீங்கள் வருடங்களுக்கு செல்லலாம். அந்த வகையிலே ஒரு NVQ3 வருகின்ற ஒரு மாணவன் பட்டதாரி மாத்திரமல்ல ஒரு PhD பட்டத்தையும் பெறலாம் என்பதற்கு சான்றுகள் பல இருக்கின்றன. ஆகவே அரசாங்க அதிபரே, பிரதேச செயலாளரே, வலய கல்வி பணிப்பாளர்களே, அது சார்ந்த அதிகாரிகளே, எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்பட்டு இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அரசியல்வாதிகளே, நீங்கள் செல்லுகின்ற இடங்களில் மக்களை எல்லாம் இந்த விடயத்தில் விழிப்பூட்டி அனுப்புங்கள். ஆகவே மாணவர்களினுடைய கல்வி மாத்திரம்தான் பணம் பலம் பதவி அழிகின்ற சொத்து. கல்வி என்பது அழியாத சொத்து என்பதை கூறி முடிப்பதற்கு முன்பு இறுதியாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? உண்மையில் ஏற்கனவே பல்வேறுபட்ட வழியில் எமது அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் எமது கல்லூரியுடன் இணைந்த செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்வதன் மூலமாக எமது பாடசாலை கல்வியை முடிக்கின்ற மாணவர்களுக்கு எமது பங்களிப்பு மூலமாக அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லலாம். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஏற்கனவே எமது கல்லூரியை கல்வி கற்று பல்வேறுபட்ட தொழில்துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். எங்களோட கல்லூரியுடன் பல விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் மேற்கொண்டு எமது கல்லூரி அபிவிருத்தியில் செயற்திட்டங்களில் எமது கல்லூரியில் கற்ற சமூகம் எங்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும், எங்களுக்கு வளங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒத்தாசைகளை வழங்க வேண்டும் என்று அரசு திணைக்களங்களுக்கும் அதேபோல் எமது தொழில்நுட்ப கல்லூரி கல்வி கற்று வெளியில் பல்வேறு தொழில்துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அன்பான நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனியமான வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகின்றேன். behalf of the principal, Techno College, Batikalo, academic, non-academic staff, students, behalf of our public, special thanks to our Director General A.C. Jagat, former Deputy Director General Parameswaran, and Director Academic and Director Administration, Director Finance and Finance Manager, and the Chief Accountant, all the staff, those who are working in the DTD, special thanks.